படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. ஸ்டாப் காலிங் அஸ் ஜோக்கர்ஸ். யூ ஆர் த ஜோக்கர். தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூலில் ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. இப்போ நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரெண்டாவது, தன்னின பகை. நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற தன்னின பகை. மூணாவது, போர்க்குணம் இன்மை. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும். அந்தனால இவன் போர்க்குணமற்று போயிட்டான். எதாக இருந்தாலும் சகித்துக்கிறான். விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனை, விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனைன்னு எல்லாற்றையும் சகித்து அடிமையாயிட்டான். அடுத்தது அவர் சொல்கிறது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலங்களிலையும் திரைப்படம் இருக்குது, சினிமா இருக்குது. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடாள போதும், அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது. பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இளைப்பாறுதலே முழு நேரமும் ஒரு வாழ்க்கையை ஆயிர முடியாது. இப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள். பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி, மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா? ஏன் அவங்க கட்சி தொடங்கலை? மம்முட்டிக்கிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார், நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு. எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார். பிரேம் நசீர் உங்களுக்கு தெரியுமா? மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். 500 படங்களை முதலில் நடித்தவர் அவர்தான். அவர் காங்கிரஸில் இருந்தார். மேடையில் பேசும்போது பிரேம் நசீர் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவரை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய், ஹே அமைதியார் உட்கார், அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு, பக்கத்தில் இருக்கிற பேர் சொல்லுன்னு. உனக்கு புரியுதா? அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு. இந்த பிரேம் நசீர் லட்சக்கணக்கான ரசிகர்களெல்லாம் வர சொல்லிட்டார். எதுக்கோ பிரேம் நசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான். மேடையில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றாரு. செருப்பு கழட்டி வீசிட்டான். நடந்தது, இறங்கி போயிட்டார். இது வரைக்கும் எவனுக்கு அந்த எண்ணம் வரல. ஆனால் இங்கே ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், ஆகப்பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள், அவ்வளவு பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான். இது என்ன பண்ணணும்னா, எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்துறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. விட்டு அப்புறம்தான் பார்க்கணும். எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது. எம்ஜிஆர் வந்த கால சூழல் வேறு, அந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு. அதனால் இந்த திரைக்கவர்ச்சி, இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல், இந்த இலவசங்களை அறிவிப்பது, ஓட்டுக்கு இது மகளிருக்கு 1000, இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 1000, இளைஞர்கள் இந்த தமிழ் மகனுக்கு 1000, இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம செய்யணும். அதனால் இது அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அதனால் அதை போய் கண்டுக்கிற வேண்டியதில்லை. என்னை கேட்டாங்க, எப்படிங்க அது அப்படின்னு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான், தேடமாட்டான். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுவான். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள். புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர்கள். கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவம்ங்கிறார். 10 பாவம் சொல்கிறாரு காந்தி. அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம் தாங்கிறார். அதனால் அதையும் ஒரு கை பார்ப்போம். எவ்வளவோ பார்த்துட்டோம், அதையும் பார்த்துருவோம்.
நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது குறித்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்து வரும் சூழலில் தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வெளியான சூழலில் விஜய் ரசிகர்கள் உட்பட தாவேகா தொண்டர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் திருவிழா போல கொண்டாடி வந்தனர். இதன்படி இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து தாவேகா அமைச்சர்கள் கண்ணீர் விட்ட வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலானது. இப்படி தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படம் திருவிழா காட்சியளிக்கும் சூழலில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததற்காக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்து வருவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவாக எங்கும் கூட போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சென்னையில் நடந்த இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை சனம் செட்டி இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பேசுவது போல பேசிக் கொண்டிருக்கும் போது, நானும் கூட ஜனநாயகன் படத்தை முதல் ஷோவாக பார்த்து வந்தேன். ஆனால் நான் ஜோக்கர் ஆகிவிட மாட்டேன். மாணவர்கள் மீது எனக்கும் கூட அக்கறை உள்ளது. மாணவர்களுக்காக எங்கு வந்து வேண்டுமானாலும் போராடுவேன். எனவே ஒரு படம் பார்ப்பதால் நான் ஜோக்கர் ஆகிவிட மாட்டேன் என்று ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது தமிழன் ஏன் அடிமையானான் என்று தனது பேச்சை தொடங்கிய சீமான் அளவு கடந்த திரை கவர்ச்சி என்பதை மிக முக்கிய காரணமாக வைக்கிறார். இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் வெளியாகிறது. எல்லோரும் திரைப்படத்தை பார்க்கிறார்கள். அதன் பிறகு அதை கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான சூழல் இல்லை. இங்குள்ள மக்கள் திரைப்படத்தில் நடிப்பவர்களை நாடாளுவதற்கு அழைக்கின்றனர். அருகில் உள்ள கேரளாவில் இது போன்ற சூழல் காணப்படுவதில்லை. நடிகர் மம்முட்டியிடம் இது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது, எங்கள் மக்கள் திரையரங்குகளில் தங்களது தலைவர்களை தேடுவதில்லை என்று பதில் கூறியிருந்தார். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் நடக்கும் சூழல்கள் மோசமாக உள்ளது. இங்கு மக்கள் திரையரங்குகளிலேயே மூழ்கி இருக்கின்றனர். இந்த நிலையானது போக போக மாறும். இதை உடனே எதுவும் செய்துவிட முடியாது என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.